மகிழ்ச்சி. ஆசிரமத்துல இருந்த சீடன் ஒருத்தன் ரொம்பவே கவலையோட உட்கார்ந்துருக்கான். அதை கவனிச்ச குரு, ஏன்பா இவ்ளோ சோகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த சீடனும், குருவே, என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோட சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த குருவும் பின்னாடி இருந்த தோட்டத்துக்கு அவனை கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க நிறைய பட்டாம்பூச்சி அங்க இங்குமா அழகா பறந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த குரு அவன்கிட்ட இந்த பட்டாம்பூச்சில ஏதாவது ஒண்ணு பிடிச்சு தர முடியுமான்னு கேட்டிருக்காரு. சீடனும் ரொம்பவே உற்சாகமா தலையசைச்சிட்டு ஓடி ஓடி பட்டாம்பூச்சியை துரத்தியிருக்கான். ஒண்ணுமே கையில கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல களைப்போட வெறும் கையோட அவன் திரும்பியிருக்கான். குரு சொல்லியிருக்காரு, பரவாயில்லவா, நாம இந்த தோட்டத்தோட அழகு கொஞ்ச நேரம் ரசிப்போம்னு. அவங்க தோட்டத்தோட மையத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க மலர்களோட மெல்லிய வாசனை, சுகமான தென்றல் காற்று எல்லாமே சேர்ந்து அந்த சீடனை ரொம்பவே அமைதியான நிலைக்கு கொண்டு போயிருக்கு. இயற்கையோட பேரழகுல அவன் மூழ்கி திளைத்திருந்த அந்த தருணத்துல திடீர்னு அந்த அதிசயம் நடந்திருக்கு. சில பட்டாம்பூச்சிகள் அதுவாவே வந்து அவன் கையில உட்கார்ந்துருக்கு. அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுச்சு. அப்போ அந்த குரு சீடனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். மகிழ்ச்சியை தேடி நம்ம துரத்தக்கூடாது, அதுக்கு மாறா கிடைச்சதை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாடணும், நடக்கிறத ஏத்துக்கறணும், சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கணும். மகிழ்ச்சி தானாவே இந்த பட்டாம்பூச்சி மாதிரி நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.